ஸோ டெல்லியில் விவசாயிகள் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி. இப்போ இஏவா இருக்கட்டும் இல்லை வேளாண் சட்டமாக இருக்கட்டும் இல்லை புதுசாக வந்து என்ன சட்டம் கொண்டு வந்தாலும் முதல்ல அந்த சட்டம் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு யாரும் இல்லையே. இந்த 3 சட்டங்களும் வந்து செயல்படுத்தப்பட்ட எந்த மாதிரியான பாதிப்புகள் விவசாயிகளுக்கு ஏற்படும்? இவங்களோட பிரச்சனை என்னன்னா, நீங்க பாசிட்டிவ் மட்டும் சொல்லி முன் கொண்டு வரீங்க, அப்ப நெகட்டிவ்ஸையும் கன்சர்ன் பண்ணி அதுல இருக்கக்கூடிய மைனஸ் எல்லாம் நீக்கிட்டு அதையும் எங்களுக்கு பாசிட்டிவ் மாத்தி கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. வைன் ஷாப்க்கு சரக்கு பாட்டில கொண்டு போய் நம்மளால எல்லா இடத்துலயும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கவர்மெண்டோட என்ன சொல்றது ப்ரொடெக்ஷனோட போலீஸ் பாதுகாப்போட விற்க முடியும் அப்படின்னா ஏன் விவசாய பொருளை விற்க முடியாது? அண்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், நம்ம இத்தனை நாளாக வந்து விவசாயிகளையும் மீனவர்களையும் இல்லை தண்ணியும் வச்சு தான் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா நாளைக்கு அரசியல் பண்ண டாபிக் கிடையாது. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெங்காயம் விலை ஏறுதோ இறங்குதோ, இவன் என்ன பிரைஸ் சொல்றானோ அந்த பிரைஸ்ல நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒருவேளை நாளைக்கு பின்ன வெங்காயம் விலை குறைஞ்சா கூட அதே 70 ரூபா கொடுத்து உனக்கு வாங்கிப்பானே அப்படின்னு கேட்கறாங்க. ஒருவேளை வெங்காயத்தோட விலை 100 ரூபா 120 ரூபா, அந்த அப்ப என்னோட விவசாயிக்கு 70 ரூபா கொடுத்துருந்தா அப்ப அது பெரிய ஆபத்து தானே. அதே மாதிரி விவசாயிகள் எங்க வேணாலும் போய் தாங்க பொருளை வித்துக்கலாம்னா அவன் விற்க ரெடி, டிரான்ஸ்போர்டேஷன் அரேஞ்ச் பண்ண கவர்மெண்ட் ரெடியா? வைன் ஷாப்க்கு எல்லா இடத்துலையும் பாட்டில் சர்க்குலேட் பண்றதுக்கு உங்ககிட்ட ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, அதை ஸ்டோர் பண்றதுக்கு உங்களுக்கு இடம் இருக்கு. ஆனா விவசாயிக்கு அவன் ஊர்ல வந்து ஒரு குளிர் சாதனம் அந்த அறையை ரெடி பண்றதுக்கு உங்களால முடியலையா? சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஏன் விவசாயிகளோட கோரிக்கையை ஏத்துக்கிறதுக்கு தயக்கம் காட்டுறாங்க? ஸ்டேட்டா இருக்கட்டும் சென்ட்ரலா இருக்கட்டும், இது காமன் பப்ளிக் கூட தெரியுது. நான் சொல்றதுனால இது ஒரு இஷ்யூ ஆனா அது எனக்கு தெரியாது. பட் தென் இந்த போராட்டத்தில் மாவோயிஸ்டுகள் இருக்காங்க விவசாயிகளின் போர்வையில் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. ஸோ இஏஏ பற்றி பேசும்போது என்ன கூட தான் போராடினாங்க, என்னையும் தான் வந்து தீவிரவாதின்னு சொன்னாங்க. ஸோ தன்னோட உரிமைக்காக போராடுற எல்லாரையும் தீவிரவாதின்னு சொன்னால் இதை பார்த்துட்டு இருக்க எல்லாருமே தீவிரவாதி தான். நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஸ்பெஷல் எபிசோடில் நம்மளோட சோஷியல் ஆக்டிவிஸ்ட் பத்மபிரியா இருக்காங்க, அவங்களோட பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். இஏஏ வீடியோ, அந்த வீடியோவில் தான் உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்குமே. ஸோ செம்ம வைரல் ஆச்சு, நீங்கள் அதை பற்றி பேசியிருந்தீங்க நிறையா. இந்த நாட்டுக்கு மக்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படின்னு ரொம்ப குறித்து எழுந்திருந்தீங்க. ஸோ டெல்லியில் விவசாயிகள் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, மத்திய அரசு சார்பில் உங்களுக்கு யாருக்கு இந்த சட்டமே புரியல, 3 சட்டங்களுமே புரியல, நீங்கள் படிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஒரு கேள்வி கேட்டால் உங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்கிறத எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இப்போது இஏவா இருக்கட்டும் இல்லை வேளாண் சட்டமாக இருக்கட்டும் இல்லை புதுசாக வந்து என்ன சட்டம் கொண்டு வந்தாலும் முதல்ல அந்த சட்டம் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு யாரும் இல்லையே. ஏதாவது ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே ரிபப்ளிக் டேனா மக்கள் முன்னாடி வந்து பேட்டி கொடுக்க முடியும் அப்படின்னா புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வந்தால் ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி இதுதான் சட்டம் அப்படின்னு மக்களுக்கு ஏன் யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணலை? அது சென்ட்ரலாக இருக்கட்டும் ஸ்டேட்டாக இருக்கட்டும் இப்போ நமக்கு ஆட்சி பண்ணுறவங்களா இருக்கட்டும், இதுதான்ப்பா சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து எல்லா நியூஸ் சேனல்ஸையும் கூப்பிட்டு மக்களுக்கு வந்து தெளிவாக சொல்லியிருந்தா பிரச்சனையே இல்லை. இங்கே வேளாண் சட்டம் என்ன அப்படின்றதே மக்களுக்கு புரியாத பட்சத்தில் இந்த சட்டத்தை பற்றி எல்லாம் விவாத மேடை நடத்திட்டு இருக்காங்க. புரியாத சட்டத்துக்கு எப்படி நீங்கள் விவாத மேடை நடத்த முடியும்? அப்போ பார்க்குறேன் நானும் இது என்ன வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேனல் மாற்றிட்டு போயிட்டு தான் இருப்பேன். அண்ட் ரிகார்டிங் அந்த ப்ரொட்டஸ்ட் பற்றி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழகத்தை சேர்ந்த விவசாயிகள் நிறைய பேர் டெல்லியில் போய் அரை நிர்வாணத்தில் இருந்து போராடினாங்க, அப்படியெல்லாம் போராடினாங்க. அப்போ போராடிட்டு இருந்தவங்க இப்போ என்னன்னாங்க, ஏன் எல்லாரும் சைலண்டாக போயிட்டாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. அப்போ நம்ம போராடும் போது நமக்கு ரெகக்னிஷன் கிடைக்கல. ஏன்னா கொஞ்சம் பேர் மட்டும் போனோம், போய் கொஞ்ச நேரம் நின்னோம், பிரச்சனை பண்ணோம், வந்துட்டோம், அவ்வளோதான். பட் இப்போ அவங்க போய் பாருங்க, அவங்க இருக்க கூட்டம் தேறிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் எப்படி மெரினால ஒன்று சேர்ந்தாங்களோ இப்போ எல்லாரும் அங்கே டெல்லியில் ஒன்று சேர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் அ ரைட் டைம் ஃபார் ஆல் த ஃபார்மர்ஸ் டு கெட் இன் டு ஒன் சர்டைன் திங் டு ப்ரொட்டஸ்ட் அகெயின்ஸ்ட். நமக்கு பிடிக்கல, நமக்கு அது சரியில்லைன்னு தெரியிற ஒரு விஷயத்துக்காக ஒரு செட் போராடிட்டு இருக்காங்க. சூப்பர் நீ அங்கேருந்தே போராடு, நாங்கள் இங்கேருந்து சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது எந்த விதத்தில் சரியாகும்? அப்போ அந்த 2 ஸ்டேட்டுக்கு மட்டும் இந்த இது கிடையாது, மற்ற இருக்கிறவங்க எல்லாருக்குமே நாங்கள் இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வரோம்னு சொன்னால் மற்றவங்களுக்கு ஓகேவா? அப்படி வந்துச்சுன்னா விவசாயிகள் மட்டும் பாதிக்கப்பட போகிறதில்ல, சாதாரண மக்களாகி நாமளும் தான் பாதிக்கப்பட போகிறோம். நாளைக்கு ஒரு வெங்காய விலை 200 ரூபா 300 ரூபான்னு மாறினா நம்மலாம் வாங்கி சாப்பிட முடியுமா? ஸோ இது விவசாயிகளுக்கான போராட்டமாக என் கண்ணுக்கு தெரியல, இது நம்ம எல்லாருக்கான போராட்டமும் கூட. பட் என்ன, அதுக்கு போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கு ஆதரவு கொடுக்க நம்ம யாருக்கும் டைம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து இப்போ நம்ம வாழ்க்கைக்காக ஓடிட்டு இருக்கோம். இந்த 3 சட்டங்களும் வந்து செயல்படுத்தப்பட்ட எந்த மாதிரியான பாதிப்புகள் விவசாயிகளுக்கு ஏற்படும்? கவர்மெண்ட் சைட்லேருந்து அவங்க பாசிட்டிவாக நிறைய விஷயம் இருக்குது, நடுவில் இடைத்தரகர்கள் தேவையில்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் இதில் நிறைய நெகட்டிவ்ஸும் இருக்குது. இவங்களோட பிரச்சனை என்னன்னா, நீங்கள் பாசிட்டிவ் மட்டும் சொல்லி முன் கொண்டு வரீங்க, அப்போ நெகட்டிவ்ஸையும் கன்சர்ன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய மைனஸ் எல்லாம் நீக்கிட்டு அதையும் எங்களுக்கு பாசிட்டிவ் மாற்றி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த சட்டத்தில் என்னன்னா, எந்த ஒரு விவசாயியுமே தான் விளைய வச்ச பொருளை வந்து எங்கே வேணாலும் விற்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிற அந்த சட்டம். அது ஆல்ரெடி அப்படி தானே இருக்குது, அதே இதுக்கு சட்டமாக கொண்டு வரணும். நான் தமிழ்நாட்டில் ஒரு வெங்காயமோ ஒரு தக்காளியோ விவசாயம் பண்ணுறேன் அப்படின்னா நான் அதை எப்படி டெல்லி கொண்டு போய் விற்க முடியும்? அதுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி எனக்கு இருக்கா?
ஸோ எனக்கு ஆஸ் அ காமன் ஒரு பெண்ணாக எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வைன் ஷாப்க்கு சரக்கு பாட்டிலை கொண்டு போய் நம்மளால எல்லா இடத்துலையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கவர்மெண்ட்டோட என்ன சொல்கிறது ப்ரொடெக்ஷனோட போலீஸ் பாதுகாப்போட விற்க முடியும் அப்படின்னா ஏன் விவசாய பொருளை விற்க முடியாது? இப்போ அத்தியாவசியம் விவசாய பொருள், சாப்பாடு, தண்ணி, அதுதான். ஸோ எனக்கு என்னன்னா இவங்க இதை வச்சு அரசியல் பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணுது. அண்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், நம்ம இத்தனை நாளாக வந்து விவசாயிகளையும் மீனவர்களையும் இல்லை தண்ணியும் வச்சு தான் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா நாளைக்கு அரசியல் பண்ண டாபிக் கிடையாது. மேபி அதனால கூட சால்வ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் வந்து நானும் விவசாய குடும்பத்துலேருந்து தான் வரேன், விவசாயிகள் எனக்கு நண்பர்கள், நாங்கள் விவசாயிகளுக்கு சப்போர்ட்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு காமன் மேனாக எல்லாருக்கும் கோவம் வரும். ஆனால் அந்த கோவம் வந்து அந்த ஒரு 10 செகண்டோட போயிடும். அதுதான் நம்மளோட பெரிய ப்ராப்ளமே. ஸோ அதை எப்படி சரி பண்ணலாம்? எப்படி சரி பண்ணலாம்னா, நீங்கள் ப்ரைவேட்டில் உள்ளே விடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க, ஓகே ப்ரைவேட்டாக உள்ளே விட்டுக்கோங்க. இடைத்தரகர்கள் வேணாம் எடுக்க போகிறேன்றீங்க, பரவாயில்ல எடுத்துக்கோங்க. ஆனால் அந்த குறைந்தபட்ச இந்த பொருளுக்கான விலையை வந்து அரசாங்கம் நிர்ணயம் செய்யுங்க. அந்த விலைக்கு கீழே குறையாம பிரைவேட் ஆர்கனைசேஷன் பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிலோ வெங்காயத்தோட விலை வந்து குறைந்தபட்சம் ஒரு விவசாயிக்கு வந்து ப்ராஃபிட்டோட கையில் கிடைக்கணும் அப்படின்னா அவன் 50 ரூபா கிட்ட ஒரு கிலோக்கு செலவு பண்ணியிருக்கான் அப்படின்னா அவனுக்கு ஒரு 70 ரூபாவது கொடுங்க. அந்த 70 ரூபாய்க்கு கம்மியாக ஏதோ பிரைவேட் ஆர்கனைசேஷன் கொள்முதல் பண்ணால் அவன் மேலே நடவடிக்கை எடுங்க. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெங்காயம் விலை ஏறுதோ இறங்குதோ, இவன் என்ன பிரைஸ் சொல்றானோ அந்த பிரைஸ்ல நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒருவேளை நாளைக்கு பின்ன வெங்காயம் விலை குறைஞ்சா கூட அதே 70 ரூபா கொடுத்து உனக்கு வாங்கிப்பானே அப்படின்னு கேட்கறாங்க. ஒருவேளை அது அப்படியே உள்டாவா இருந்தா, ஒருவேளை வெங்காயத்தோட விலை 100 ரூபா 120 ரூபா அந்த அப்ப என்னோட விவசாயிக்கு 70 ரூபா கொடுத்துருந்தா அப்ப அது பெரிய ஆபத்து தானே. அப்படி இருக்கக்கூடாது. குறைஞ்சாலும் ஏறினாலும் விவசாயி வந்து பாதிக்கப்படாம அரசாங்கம் ஒரு விலையை நிர்ணயிச்சு அதுக்கப்புறம் நீங்க அதை பிரைவேட் கிட்ட கொடுக்கறதுல யாருக்கும் அந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி விவசாயிகள் எங்க வேணாலும் போய் தாங்க பொருளை வித்துக்கலாம்னா அவன் விற்க ரெடி, டிரான்ஸ்போர்ட்டேஷன் அரேஞ்ச் பண்ண கவர்மெண்ட் ரெடியா? வைன் ஷாப்க்கு எல்லா இடத்துலையும் பாட்டில் சர்க்குலேட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இடம் இருக்குது. ஆனால் விவசாயிக்கு அவன் ஊரில் வந்து ஒரு குளிர் சாதனம் அந்த அறையை ரெடி பண்ணுறதுக்கு உங்களால் முடியலையா? இதுதான் ஒரு காமன் பீப்புளுக்கு இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஓகே, இந்த போராட்டம் உலக அளவில் வந்து இப்போ ரீச் ஆயிருக்கு, எல்லாருமே அதை பற்றி பேசுகிறாங்க. கனடா பிஎம் கூட அதை பற்றி பேசிட்டு இருந்தாரு. ஸோ மத்திய அரசு ஆனால் இன்னமும் வந்து விவசாயிகள் கோரிக்கையை ஏற்றுக்கல அப்படின்ற விஷயம் இருக்கும் இல்லையா? ஏன் ஏற்றுக்க மாட்டுறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது அவங்க சைட்லேருந்து தோணுது? அவங்க பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஏன் அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஏன் விவசாயிகளோட கோரிக்கையை ஏற்றுக்கிறதுக்கு தயக்கம் காட்டுறாங்க? அதான் நான் முன்னாடி சொன்னேன், அதை வச்சும் அரசியல் பண்ணுறாங்க. ஸ்டேட்டாக இருக்கட்டும் சென்ட்ரலாக இருக்கட்டும், இது காமன் பப்ளிக் கூட தெரியுது. நான் சொல்கிறதுனால இது ஒரு இஷ்யூ ஆனால் அது எனக்கு தெரியாது, பட் தென் இது பப்ளிக்குமே தெரியும். இதை வச்சு அரசியல் பண்ணுறாங்க. ஒரு கூட்டம் கத்திக்கிட்டே இருந்தால் தான் இன்னொரு ஒரு பெரிய ப்ராப்ளத்தை வந்து நம்ம மறந்துடுவோம். இல்லை, அரசியல் பண்ணுறாங்கிறத புரிஞ்சுக்கல. ஏன்னா அது அரசுக்கு தான் நெருக்கடி. டெல்லியில் நிறைய விவசாயிகள் கூடுறாங்க. ஸோ அங்கே வந்து டிராஃபிக் பிரச்சனைலாம் வருது, அங்கே வேற மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அப்படின்னும் பொழுது கவர்மெண்ட் வந்து அரசியல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எப்படி நம்ம நினைக்க முன்னாடி சொன்னேன். ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் வந்து தொலைக்காட்சியில் நின்று பேசி எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு போக கவர்மெண்டால முடியும். அது ஏன் செய்ய மாட்டேன்றாங்கன்ற கேள்வி தான் எனக்கும் இருந்துச்சு. அதுதான் கொண்டதுக்கு முன்னாடி நான் கேட்டேன். ஸோ அதுதான் தலைமை நினைச்சா எல்லாத்தையுமே சரி பண்ண முடியும். எனக்கு டைம் இல்லை, நான் இத்தனாம் தேதி வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்ற தலைவர் டைம் இல்லைன்னு அந்த ஃபோன் காலில் சொல்லிட்டு இருக்க அந்த டைம்ல ஒரு ப்ரெஸ்ஸை கூட்டிட்டு வந்து இதுதான்ப்பா பிரச்சனை, இப்படிலாம் பண்ண சால்வ் பண்ணிக்கலாம்னு ஏன் பேச முடியல? அந்த கேள்வி எனக்கும் இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு அந்த கேள்வி. ஓகே, புரியுது. இந்த போராட்டத்தில் மாவோயிஸ்டுகள் இருக்காங்க விவசாயிகளின் போர்வையில் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. ஸோ இஏஏ பற்றி பேசும்போது என்ன கூட தான் போராளினாங்க, என்னையும் தான் வந்து தீவிரவாதின்னு சொன்னாங்க. ஸோ தன்னோட உரிமைக்காக போராடுற எல்லாரையும் தீவிரவாதின்னு சொன்னால் இதை பார்த்துட்டு இருக்க எல்லாருமே தீவிரவாதி தான். நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு சாப்பாடும் சாப்பிட்றவங்களும் தீவிரவாதி தான். நாளைக்கு 50 ரூபா வாங்கிட்டு இருந்த அரிசி 60 ரூபா வாங்கும்போது என்னப்பா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரேஷன் கடை அரிசி சாப்பிட்ற பேர் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ அப்போ அவங்கெல்லாம் அவங்களோட உரிமைக்காக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா, ஸோ இப்போ வெறும் அரிசிக்கும் கோதுமைக்கும் மட்டும் குறைந்தபட்ச ப்ரைஸ் ஒதுக்குறோம், மற்ற பொருட்கள்லாம் இல்லை அப்படின்னா அப்போ எல்லாரும் வெறும் சோறும் சப்பாத்தி மட்டும் சாப்பிட்டு போயிடுவீங்களா? தொட்டுக்கு உங்களுக்கு குழம்பு சைட் டிஷ் எதுவுமே வேணாமா? வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் தொடவே மாட்டிங்களா? அப்போ அவங்க அந்த விவசாயிகள்லாம் ஒன்று சேர்ந்துட்டா அப்போ இது பெரிய போராட்டமாக வெடிக்கும். ஸோ இப்போ 2 பேர் தானே பாதிக்கப்படுறாங்க, எல்லாரும் பாதிக்கப்பட்டா அப்போ பெரிய விஷயம் மாறும். அண்ட் 2 ஸ்டேட் மட்டும் இறங்கி இருக்கிறதுனால இது பெருசாக கவர்மெண்ட்டுக்கு நெருக்கடி கொடுக்குமான்னு எனக்கு தெரியல. எல்லா ஸ்டேட்டும் இறங்கிட்டாங்கன்னா இந்த நாட்டில் வந்து இந்த வேளாண் சட்டங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் தாண்டி வேற ஏதாவது முக்கியமான பிரச்சனை இருக்குது, இதை வந்து உடனடியாக நம்ம வந்து சரி பண்ணி ஆகணும் நினைக்கிற பிரச்சனை இது? நமக்குள்ள ஒற்றுமை இல்லாததான் நம்ம சரி பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இப்போ பஞ்சாப்லயோ ஹரியானாலேயோ ஒரு விவசாயி வந்து போராட்டம் பண்ண டிராக்டர் எடுத்துட்டு போறோம் அப்படின்னா அவனுக்கு தேவையான ஃபுட்டு கொடுக்க பக்கத்துல வீட்டுல காருங்க பக்கத்து விவசாயி இவங்களா இருப்பாங்க. 100 பேர் போராட்டத்துக்கு போறாங்கன்னா 20 பேர் இருந்து அவங்க வீட்டை பார்த்துப்பாங்க. நம்ம ஊர்ல ஒரு விவசாயியோ ஒரு மீனவனோ பாதிக்கப்பட்டா அடிப்பட்டா அவனுக்கு குரல் கொடுக்க நம்ம யாரும் போய் நிக்க மாட்டோம். அப்புறம் எப்படி அவன் போய் போராடுவான்? அங்க ஹரியானாக்கும் பஞ்சாபுக்கு போறவங்க 2 ட்ரக்ல மனுஷங்க போறாங்கன்னா 4 ட்ரக்ல சாப்பாடு எடுத்துட்டு போறாங்க. அவங்க 40 நாளுக்கு தேவையான சாப்பாடை பேக் பண்ணிட்டு போய் சண்டை போடுறாங்க. நம்ம அப்படியா? இங்கேருந்து போனால் அவங்க ட்ரெயின் செலவு கூட அவங்ககிட்ட காசு இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி வந்து ஒற்றுமையே இல்லாமல் நம்ம அடுத்த ஒரு ஜென்ரேஷன் நகர்த்த போகிறோம்?
ஸோ ஏதோ ஒரு கூட்டம் தனியாக கத்துது, மீனவன் கஷ்டப்படுறான் இல்லை ஒரு விவசாயி கஷ்டப்படுறான், அது அவனோட தலையெழுத்து, அவன் வாழ்வாதாரத்துக்கு பண்ணுறான். நான் என்ன பண்ணுறது, இன்னைக்கு எனக்கு மீட்டிங் இருக்குது, நான் போகணும், நம்ம போயிட்டுருக்கோம். இன்னைக்காவது ஒரு நாள் இது எல்லாமே நமக்கான போராட்டமாக மாறும். அண்ட் அப்போ கை மீறி போனதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் போராடுறதை விட கைக்குள்ளே இருக்கும் போதே அதை எல்லாரும் கவனிச்சாங்கன்னா மாற்றம் ஏற்படும். ஓகே மேம், கடைசியாக இந்த சூழ்நிலையில் யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் சொல்ல நினைக்கிற விஷயம் என்ன, அதை நீங்கள் சொல்லலாம். யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்ல, நானும் ஒரு யங்ஸ்டர் தான், லைக் உங்களை மாதிரியான யங்ஸ்டர்ஸ்க்கு அப்படி சொல்கிறேன். நம்மள மாதிரியான யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, பர்சனல் லைஃப் அப்படின்னு மட்டும் போயிடாம கொஞ்சம் சோஷியல்லே என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இன்ஃபேக்ட் இஐஏ பற்றி நான் நிறைய பேசும்போது கூட, ஓ இப்படி ஒன்று இருக்கா, நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான்க்கா எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம யூடியூப்லேயும் மீம்ஸ்லேயும் ஸ்க்ரால்ஸ்லேயும் டைம் வேஸ்ட் பண்ணுற அதே டைமில், அது டைம் வேஸ்ட் கிடையாது, இன்ஃபேக்ட் அதுலேயும் நிறைய நியூஸ் கிடைக்குது. பட் தென் அந்த டைமை ஒரு 5 minutes உட்காந்து எல்லா நியூஸ் சேனலும் சும்மா மாற்றிக்கிட்டே இருங்களேன். 10 நியூஸ் சேனலில் ஒரு நியூஸ் சேனலாவது உண்மையை சொல்லும். நிறைய பேர் சொல்கிறாங்க ஊடகங்கள்லாம் வந்து விலை பேசப்பட்டிருக்கு, எச்சல் ஊடகங்கள் என்னென்னமோ பேரெல்லாம் கொடுக்குறாங்க. பட் அதுலேயும் HI மீடியான்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எல்லாரும் அப்படி கிடையாது. இன்னமும் மக்களுக்காக போராடுற எத்தனையோ மீடியா இருக்குது. ஆனால் என்ன, அவங்களுக்கு டிஆர்பி ரேட்டிங் ஏற்ற தெரியல, சென்சேஷனலாக பேச தெரியல. அது இல்லாமல் நிறைய மீடியா இருந்துட்டு தான் இருக்காங்க. பட் அவங்கள பார்க்கறதுக்கு கவர்ச்சிகரமான விஷயங்கள் அங்கே இல்லை, அதனால் நம்ம பார்க்கறது இல்லை. ஸோ மிஸ்டேக் மீடியா சைட்லேயோ இல்லை பொலிட்டிஷியன் சைட்லேயோ இல்லை, கண்டிப்பாக மக்கள் சைடில் தான் இருக்குது. நாம் எந்த விஷயத்தெல்லாம் உதாசீனப்படுத்துகிறோமோ அந்த விஷயம் நாளைக்கு நம்ம தலையில் ஏறி டான்ஸ் ஆட போகுது. அதுதான் உண்மை. இது எப்போ புரியுதோ அப்போது நம்ம எல்லாருமே திருந்திடுவோம், இந்தியா வல்லரசாயிரும். அப்துல் கலாம் சார் சொன்ன மாதிரி 2020 ஓஹோ ஆஹான்னு போகும்னு நினச்சோம், ஓஹோன்னு போயிருச்சு, அவ்வளோதான். இனி 2021 நல்ல வருஷமாக இருக்கணும். ஸோ ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் பல விஷயங்களை பேசுனீங்க. உங்களை மாதிரியான யங்ஸ்டர்ஸ் வந்து அரசியலுக்குள்ளே வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். நிறைய விஷயங்கள் பண்ணுங்கள் சமூகத்துக்காக. நன்றி மேம். தேங்க்யூ.